சுற்றுலா மற்றும் தொழில் ரீதியாக நீலகிரிக்கு வருபவர்களுக்கு நாளை மறுநாள் முதல் இ பாஸ் கட்டாயம் என்று மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் நாளை மறுநாள் முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ பாஸ் கட்டாயம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இ பாஸ் பெற்று நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். இதற்கான புதிய இணையதளம் இன்று அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாகவும் அரசு பேருந்துகளில் வரும் பயணிகளுக்கு எவ்வித கட்டுப்பாடும் கிடையாது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இ பாஸ் முறையை பற்றி நம்ம ஹானரபிள் ஹைகோர்ட் ஹஸ் கிவன் அ டைரக்ஷன். நீலகிரி மாவட்டத்துக்கும் கொடைக்கானலுக்கும் இ பாஸ் அவசியம் அப்படின்றதும் 7ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரணும் அப்படின்றது ஒரு ஆர்டரா இருக்கு. ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் ஒபே பண்ணி வி ஹவ் டன் சாஃப்ட்வேர் அலாங் வித் டிஎன்இஜி அவங்களோட இணைஞ்சு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சாஃப்ட்வேர் மூலயமா வந்துட்டு எனி பர்சன் டூரிஸ்ட் வரவங்க எல்லாருமே டூரிஸ்ட் மட்டும் கிடையாது, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ட்ரிப்காக வரவங்களா இருந்தாலும் சரி, அவங்க இந்த இ பாஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இ பாஸ் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஜென்ரேட்டாக அந்த பாஸை வச்சுருந்தாங்கன்னா அதில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும். அந்த கியூஆர் கோடை எங்களோட பர்சன்ஸ் செக்கிங் பாயிண்ட்ல இருப்பாங்க, அதாவது என்ட்ரி பாயிண்ட்ல இருப்பாங்க. அவங்க அதை ஸ்கேன் பண்ணி அது வேலிடா இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிடுவாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். அது கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இ பாஸ் வில் பி லைக் ஃப்ரம் த டிஎன்எஸ்டிசி எம்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்த டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். உள்ள ஏற மக்கள் கிட்ட நம்ம கேட்க மாட்டோம். பட் டிஎன்எஸ்டிசி